Hello my dear English lovers and English learners, welcome back to my channel. இந்த வீடியோ வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். நேத்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். நாளைக்கு சிம்பிள் ஃபியூச்சர் பார்ப்போம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண சென்டென்ஸ்லேயே ஒரு வேர்பு இருந்துச்சு. வேர்புனா என்ன? ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்டு வேர்பு. ஒரு செயலை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தையை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் யூஸ் பண்ண சென்டென்ஸ்ல என்ன வேர்ப் இருந்துச்சு? நாம நேத்தி ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பார் அப்படின்ற வார்த்தையே காலத்துக்கு ஏற்ப மாறுது. இததான் நம்ம டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த காலத்தை தான் நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு சொல்றோம். இததான் இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சா? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இறந்த காலம்னா சிம்பிள் பாஸ்ட், நிகழ்காலம்னா ப்ரெசன்ட், எதிர்காலம்னா ஃபியூச்சர். முடிஞ்சிருச்சா? ஈஸி தானே? இப்போ அடுத்து பாருங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ டேஷ் ஏர்லி எஸ்டர்டே. நான் நேற்று விரைவாக எழுந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இங்க ஐ woke up early yesterday. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she dash breakfast. she ate breakfast. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயே மாறி இருக்கிற ஒரு சொல் எது? காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்கிற ஒரு சொல் என்னன்னா verb தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல woke upன்னு இருக்கு. ஸோ நடந்து முடிஞ்சதை சொல்றப்போ நான் நேற்று எந்திரிச்சேன், சீக்கிரமா எந்திரிச்சேன்னு சொல்லும் போது woke upன்னு வருது. அதுவே இனிமே நான் சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னா will wakeன்னு வரும். இன்னைக்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சேன்னா wake up அப்படின்னு வரும். சரியா? கரெக்ட் தானே? ஸோ சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற காலத்துக்கு ஏற்ப அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்பு மாறுது. இந்த வேர்ப்ஸ் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த சென்டென்ஸ்ல ஏட் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்ப இத பிரசன்ட்ல சொல்லும் போது ஈட்டுன்னு வரும். ஷீ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னா அவ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாள். நடக்கிற ஒரு செயலை சொல்றேன். இன்னைக்கு நடந்த ஒரு செயலை சொல்றேன். அதுவே நடந்துகிட்டு இருக்கிற கண்டினியூஸ் அப்படின்னா என்ன வரும்? ஐஎன்ஜி ஈட்டு கூட நம்ம சேர்த்துக்கணும். அதாவது ஷீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள் அப்படின்னா அவ ஒரு ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அன் ஆப்பிள். சரிங்களா? அதுவே நடந்து முடிஞ்சதுன்னா ஏட்டு வரும். ஷீ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஷீ ஏட் அன் ஆப்பிள். ஓகே, ஷீ ஏட் தோசா, ஷீ ஏட் இட்லி. அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஹீ டேஷ் டு ஸ்கூல். ஹீ வென்ட் டு ஸ்கூல். இங்க வென்ட் அப்படின்ற வார்த்தையோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? கோ. ஓகே, அப்போ கோ அப்படின்ற ஒரு வேர்பு பாஸ்ட்ல வென்ட் அப்படின்னு மாறுது, ஃபியூச்சர்ல வில் கோ அப்படின்னு மாறும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே? ஹீ வென்ட் டு ஸ்கூல். ஹீ வென்ட் டு ஸ்கூல். இதுவே இந்த ஹீ வென்ட் டு ஸ்கூல ப்ரெசண்ட்ல நான் சொல்றேன்னா என்ன வரும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நேற்று வீடியோல. ஹீ, ஷீ, இட்டு அண்ட் ஏதாச்சும் ஒரு பேர் வந்துச்சுன்னா வேர்பு கூட நம்ம எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்துக்கணும். அப்பனா ஹீ கோஸ் டு ஸ்கூல், ஷீ கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னு வரும். சரியா? ஃபியூச்சர்னா ஹீ வில் கோ டு ஸ்கூல், ஷீ வில் கோ டு ஸ்கூல். அப்போ பாஸ்ட்ல ஹீ வென்ட் டு ஸ்கூல், முடிஞ்சிடுச்சு அந்த செயல். ஸோ கோ தான் வென்டா மாறுது, வில் கோவா மாறுது, கோஸா மாறுது. சரியா? அடுத்த சென்டென்ஸ். ஐ டேஷ் அ ஸ்டோரி புக். ஐ ரீட் அ ஸ்டோரி புக். ரீடுனா என்ன? படிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஒரு கதை புத்தகத்தை படித்தேன். நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். ஸோ அப்போ நான் சொல்லும் போது ஐ ரெட் அ ஸ்டோரி புக். ரீட் அப்படின்ற ஒரு வேர்பு பாஸ்ட்ல நம்ம சொல்லும் போது ரெட் அப்படின்னு மாறும். அதே வார்த்தை தான், அதே ஸ்பெல்லிங் தான், எதுவுமே மாறல. பட் நம்ம சொல்ற உச்சரிப்பு மாறுது. ஓகே, ப்ரொனவுன்சியேஷன் மாறும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஐ ரெட் அ ஸ்டோரி புக் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே ஃபியூச்சர்னா ஐ வில் ரீட் அ ஸ்டோரி புக். ஸோ இந்த ரெட் அப்படின்ற ஒரு உச்சரிப்பு பாஸ்ட்ல மட்டும்தான் மாறுது. சரிங்களா? அதுவே இங்க ஹீ, ஷீ, இட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நேம், இப்ப ரம்யான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரம்யா ரீட்ஸ் அ ஸ்டோரி புக் அப்படின்னு வரும். வேர்பு கூட எஸ் சேர்த்துக்கணும், இல்லைன்னா இஎஸ் வரும். சரியா? இது கூட இஎஸ் வராது. அதுவே ஸ்டடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இஎஸ் வரும். ஸ்டடீஸ். ஓகே, இப்படிதான் மாறும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வி டேஷ் ஃபுட்பால் இன் த பார்க். நாங்கள் பூங்காவில் கால்பந்து விளையாடினோம். நடந்து முடிஞ்சிருச்சு. இதை எப்படி சொல்றது? பிளேடு, இடி சேர்க்கிறாங்க. ஓகேவா? இதுவே
ஃபியூச்சர்ல எப்படி வரும்? will play அப்படின்னு வரும். ப்ரெசன்ட்ல வெறுமையா play அப்படின்னு மட்டும் வரும். சரியா? அதுவே present continuousல we are playing football in the park. ing சேர்த்துக்கணும். ஆனா இங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் தான் பார்க்கிறோம். ஸோ வெறும் ed மட்டும் சேர்த்தா போதும். சரிங்களா? அதுவே இங்க we அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு பதிலா he, she, it இல்லைன்னா they இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்திருந்தா என்ன மாதிரி இருக்கும்? he, she, it இப்ப அங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க verb கூட நம்ம s சேர்க்கணும். she plays football in the park அப்படின்னு வரும். சரியா? ஹீனா he plays football in the park. சரிங்களா? ஈஸி தானே? எஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she dash her mother. she dash her mother. இங்க என்ன வரும்? helped. ed சேர்த்துக்கிறாங்க. அவள் தனது அம்மாவுக்கு உதவினாள். helped. அதுவே இதை ப்ரெசண்ட்ல சொல்லணும்னா she helps her mother அப்படின்னு வரும். அவன்னா he helps his mother அப்படின்னு வரும். சரிங்களா? ஈஸி தானே? ஃபியூச்சர்னா she will help, he will help அப்படின்னு மாறும். அங்க her motherன்னு இருக்கிறது ஒரு கேர்ள் சொன்னா her motherன்னு வரும். அவ அம்மான்னு. ஒரே பையனா his mother. சரியா? அடுத்த சென்டென்ஸ் he dashed a cartoon. he watched a cartoon. அவன் ஒரு கார்ட்டூன் பார்த்தான். முடிஞ்சு போன ஒரு செயல். அது ஹட்டோரியா இருக்கலாம், இல்ல பீமா இருக்கலாம், டோரா பூஜியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஷின்சான் கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அங்க வாட்ச்டுன்னு வரும். ed சேர்க்கணும். இதுவே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல அந்த சென்டென்ஸ் சொல்றேன்னா என்ன வரும்? he watches a cartoon. watches es சேர்க்கணும். சரியா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா he is watching a cartoon. ing சேர்க்கணும். ஃபியூச்சர்னா he will watch. will அப்படின்ற வார்த்தை சேர்க்கணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I dash a beautiful picture. I drew a beautiful picture. drewன்றது எந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம்? draw அப்படின்ற வார்த்தையோட இறந்த கால வார்த்தைக்கு drew அப்படின்னு மாறும். அப்ப ஃபியூச்சர்ல எப்படி வரும்? will draw. drew, will draw. சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இந்த draw அப்படின்ற வார்த்தை drawn அப்படின்னு மாறும். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சிம்பிள் பாஸ்ட் மட்டும். சரியா? இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குது அதை நான் சொல்றதுக்கு எப்படி வரும்? I am drawing a beautiful picture. ing சேர்த்துக்கணும். draw, drew, draw, drawing, drawn. ஸோ காலத்துக்கு ஏற்ப இந்த verb இப்படி எல்லாம் மாறுது. சரியா? அடுத்து பாருங்க. we dash dinner together. நாங்கள் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு இதுல இருக்குது. இதுல பாஸ்ட் ஃபார்ம்ல we had dinner அப்படின்னு வருது. அப்போ இப்போ நடக்குது இந்த செயல்னா எப்படி வரும்? we are having a dinner together. இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா we are நாங்கள் எல்லாரும் we are having ing சேர்த்துக்கணும். சரியா? புரிஞ்சிருச்சா? அதுவே வெறும் சிம்பிள் ப்ரெசண்ட்ல சொல்லும் போது we have dinner அப்படின்னு வரும். சரியா? ஃபியூச்சர்ல we will have dinner. சரிங்களா? ஸோ இந்த have அப்படின்ற ஒரு have ஃபார்ம் verb ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சரு அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். have, will have, had, having. சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she dash for a test. she studied. ed சேர்க்கிறோம். சரியா? இதுவே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல என்ன வரும்? she studies for the test. ஃபியூச்சர்ல she will study. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே? அடுத்தது பாருங்க. I dash my grandparents. I visited my grandparents. நான் என் தாத்தா பாட்டியை சந்தித்தேன். இது ஃபியூச்சர்ல எப்படி வரும்? I will visit. இதுவே இங்க he, she இல்ல யாராச்சும் பேரு வந்துச்சுன்னா என்ன வரும்? visits. s வரும். சரியா? visits. இதுவே present continuousனா I am visiting my grandparents. ing சேர்த்துக்கணும். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I dash early last night. I slept early last night.
லாஸ்ட் நைட்டுனாலும் எஸ்டர்டேனாலும் ஒண்ணுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் லாஸ்ட் நைட்டுன்றது நேற்று இரவுன்னு அர்த்தம், எஸ்டர்டேன்றது நேத்திக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுதான் இதுக்கு இடையில இருக்கிற சின்ன வித்தியாசம். இப்ப பாருங்க, ஐ ஸ்லெப்ட். ஸ்லெப்ட் அப்ப ஸ்லீப் அப்படின்ற வார்த்தை தான் ஸ்லெப்ட் அப்படின்னு மாறுது. பாஸ்ட்ல சொல்லும் போது ஸ்லீப்பு ஸ்லெப்டா மாறுது, அண்ட் ஃபியூச்சர்ல வில் ஸ்லீப்பா மாறும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனா ஸ்லீப்பிங்கா மாறும். சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட்ல இருக்கிற ஒரு வார்த்தை பாஸ்ட்ல எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, வாட்ச் வாஷ்டு அப்படின்னு மாறுது, ஸ்டடி ஸ்டடீட் அப்படின்னு மாறுது, கோ வென்டா மாறுது, ஈட் ஏட்டா மாறுது, டூ டிட்டா மாறுது, ஹாவ் ஹேடா மாறுது, வேக் ஓக்கா மாறுது. நேற்று நடந்த செயலை சொல்றப்போதான் இந்த வினைச்சொல் எல்லாமே முழுமை பெற்றோர் வினைச்சொல்லா மாறுகிறது. இததான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு 10 சென்டென்ஸ் இருக்கா? இப்போ அதுக்கு நம்ம சேர்ந்தே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஐ டேஷ் டு ஸ்கூல் எஸ்டர்டே. இதுக்கு என்ன வரும்? ஐ டேஷ் டு ஸ்கூல் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னு இருக்கு. ஸோ இது எந்த காலத்தை சுட்டி காட்டுகிற ஒரு சென்டென்ஸ்னா இறந்த காலம். ஏன்னா இங்க எஸ்டர்டேன்னு இருக்கு, நேத்திக்கு அப்படின்னு இருக்குது. அப்ப இங்க கோ வருமா வென்ட் வருமா கோஸ் வருமா? கண்டிப்பா வென்ட் தான் வரும். ஏன்னா கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வென்ட். சரியா? அப்போ இங்க ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. கோஸ் வரவே வராது. ஏன்னா ஹீ ஷீ இட் வந்தாதான் கோஸ்ன்னு வரும், இல்ல ஏதாச்சும் பேர் வந்தாதான் கோஸ்ன்னு வரும். இங்க இது வர வாய்ப்பு இல்ல, கோ வரவும் வாய்ப்பு இல்ல. அப்ப இங்க வென்ட் தான் வரும். சரியா? அடுத்து பாருங்க, ஷீ டேஷ் அ கேக் லாஸ்ட் சண்டே. ஷீ டேஷ் அ கேக் லாஸ்ட் சண்டே. என்ன வரும்? பேக்ட் அ கேக் லாஸ்ட் சண்டே. அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல பேக்டு தான் வரும், இடி சேர்க்கணும். அதுவே ப்ரெசன்ட்ல ஷீ கூட என்ன வரும்? பேக்ஸ் வரும். ஃபியூச்சர்ல ஷி வில் பேக்குன்னு வரும். சரிங்களா? அப்போ இறந்த காலத்துல பேக்டு இடி சேர்க்கணும். ஷீ பேக்டு கேக் லாஸ்ட் சண்டே. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தே டேஷ் ஃபுட்பால் எஸ்டர்டே ஈவினிங். தே பிளேடு ஃபுட்பால் எஸ்டர்டே ஈவினிங், இடி சேர்க்கணும். சரியா? அடுத்து பாருங்க, we dash a movie yesterday. We watched a movie yesterday. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, my father dash a car yesterday. My father drove a car yesterday. So drive அப்படின்றது நிகழ் காலத்துல யூஸ் பண்ற verb. drives அப்படின்றது he she it ப்ரெசன்ட் ஃபார்ம்ல சொல்லும் போது டிரைவ்ஸ் வரும். அதுவே பாஸ்ட் ஃபார்ம்ல டிரைவ் வந்து ட்ரோவா மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ட்ரிவன் அப்படின்னு மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல டிரைவிங் அப்படின்னு வரும். அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை, இங்க வேண்டிய வார்த்தை ட்ரோவ் தான். சரியா? அடுத்து பாருங்க, த பேபி டேஷ் ஆல் நைட். த பேபி டேஷ் ஆல் நைட். cried all night. சரிங்களா? ஏன்னா இது பாஸ்ட் ஃபார்ம்ல நமக்கு வேண்டிய வார்த்தை. அப்ப இடி சேர்த்திருப்பாங்க கண்டிப்பா. அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்குது? ஏ ஆப்ஷன்ல தான் இடி இருக்குது. அப்ப அதுதான் வரும். சரியா? ஃபியூச்சர்னா will வரும். அது இங்க இருக்குதா? இல்ல. ஆல்ரைட், அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, he dash milk in the morning. he அப்படின்னு இருக்கு, in the morning இன்னைக்கு அப்படின்னு இருக்குது. அப்ப என்ன வரும்? இந்த கேள்வி கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நேத்திக்கு நேத்தி அப்படின்னு சொன்னாதான் இங்க drank அப்படின்ற வார்த்தை வரும். இதுல மார்னிங் இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு இருக்கு, மில்க் இந்த மார்னிங் தானே இருக்கு. அதே மாதிரி இங்க ஹீனும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் தான் வரும். ஹி ட்ரிங்க்ஸ் மில்க் இன் த மார்னிங். ஏன்னா ஈ ஷி அண்ட் ஏதாச்சும் நேம்ஸ் வந்தா அந்த வேர்பு கூட எஸ் ஆட் செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ இங்க ட்ரிங்க்ஸ் தான் வரும். அதுவே எஸ்டர்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா drank வரும். சரியா? ஸோ இப்படிதான் பார்த்து வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, த பேர்டு டேஷ் அவே. ஃப்ளை வருமா, ஃப்ளைஸ் வருமா, ஃப்ளூ வருமா? ஃப்ளையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஃப்ளூ. த பேர்ட் ஃப்ளூ அவே. பேர்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ டேஷ் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. ஐ ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. ஃபினிஷ் வராது, ஃபினிஷஸ்னும் வராது, ஃபினிஷ்டு இடி தான் சேர்த்து வரும். ஏன்னா எஸ்டர்டேன்னு இருக்குது. சரியா? இப்போ ஃபியூச்சர்ல எப்படி வரும்? ஐ வில் ஃபினிஷ்னு வரும். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மை மதர் டேஷ் டின்னர் எஸ்டர்டே. நேத்து எங்க அம்மா ஒரு டின்னர் செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன வரும்? குக்டு இடி சேர்க்கணும். அதுவே ப்ரெசன்ட் ஃபார்முலா மை மதர் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன வரும்? எஸ் சேர்த்து
குக்ஸ் அப்படின்னு வரும். ஃபியூச்சர்ல வில் சேர்த்து வரும். சரிங்களா? ஸோ இந்த 10 சென்டென்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் ரொம்பவே ஈஸி தான். நீங்க கஷ்டப்படுற அவசியமே இல்ல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இன்னும் இதுல ஒர்க் அவுட் செஞ்சு பார்க்கணும், நான் என்னையே செல்ஃப் எவாலுவேட் செஞ்சு பார்க்கணும்னா நீங்க எங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஐ நீட் அ மெட்டீரியல் ஃபார் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு நீங்க போட்டா இந்த ஒர்க் அவுட் ஷீட்ஸை உங்களுக்கு அனுப்பிடுவோம். எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ யூ கேன் கம் அண்ட் கெட் இட். ஓகே, ஆல்ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸை தமிழ்ல யூஸ் பண்ணும்போது அதை இங்கிலீஷ்லயும் எப்படி மாத்தி யூஸ் பண்ணணும் நம்ம கத்துக்கிட்டோம் நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் practice makes the man perfect. Bye.